கர்த்தருடைய பெரிதான கிருபையினால யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து வருகிறோம். சென்ற முறை யோனா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் சிந்தித்தோம். ஒரு அற்புதமான வசனம். அந்த வசனத்தை மறுபடியுமாக நான் வாசித்து சுருக்கமாக நாம் என்ன அந்த வசனத்தின் மூலமாக சிந்தித்தோம் என்பதை சொல்லிவிட்டு இன்றைய பிரசங்க பகுதிக்குள்ள போகலாம். வேத புத்தகத்தில் நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளலாம். யோனா 1வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. யோனா பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பல் இப்பொழுது கடலில் கடுமையான புயலின் மத்தியில், பெரும் அலைகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த கப்பலினுடைய கேப்டனும் அந்த கப்பல்ல பயணம் செய்தவர்களும் அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டதை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். இந்த கப்பலினுடைய எடையை லேசாக்குவதற்காக அவர்கள் விலைமதிப்பில்லாத பொருள்கள் எல்லாம் கொண்டு சென்றதெல்லாம் தூக்கி கடல்ல எறிந்து எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து நாம தப்பித்து விட முடியாதான்னு பிரயாசப்படுகிறத பார்த்தோம். அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். இவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில யோனா அந்த படகின் கீழ்பகுதியில், அந்த கப்பலின் கீழ்பகுதியில போய் படுத்து அவர் சுகமாக நித்திரை செய்து கொண்டிருந்தார்னு பார்த்தோம். கப்பலுடைய கேப்டன் போய் யோனாவை எழுப்பி, ஏன்பா என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ இப்படி ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறியப்பா, உண்மையிலேயே பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு யோனா. எழுப்பி உன் தேவனை நோக்கி நீ என்ன செய், கூப்பிடு, ஒருவேளை சுவாமி நம்மள இந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறதையும் பார்க்கிறோம். இது 6வது வசனம் வரைக்கும். 7வது வசனத்துல அந்த கப்பற்காரர்கள் யோசிக்கிறாங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது என்று நாம் பார்த்தோம். அந்த கப்பல்காரர்கள்லாம் கூடி இந்த ஆபத்துக்கு யார் காரணம்ன்றத முதல்ல கண்டுபிடிப்போம். ஒருவேளை இந்த கப்பல் இருக்கிற யார் நிமித்தமாகவாவது இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில காணப்பட்டது. அதுக்காக அவங்க சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சுன்னா யோனாவின் பேர்ல விழுந்ததுன்னு பாக்குறோம். அதனாலதான் இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன், சீட்டில் சிக்கிய யோனா. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா சீட்டு என்ன செஞ்சிருச்சு, யோனாவை காட்டி கொடுத்து விட்டதுன்னு பார்த்தோம். இந்த வசனத்துல பல பாடங்களை நாம படிச்சோம். இந்த மாதிரியான வேத வசனங்களை நாம படித்து அதை சரியா சந்தர்ப்பத்தின் அடிப்படையில புரிந்து கொள்ளாததுனால பல தவறான யூகங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் நாம எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம்னு பார்த்தோம். உண்மையிலேயே அந்த வசனம் என்ன சொல்லுது, அங்க என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்காததன் காரணமாக இந்த தவறான யூகங்களுக்கு நேராக நாம் சென்று விடக்கூடிய ஆபத்து இருக்கிறதுன்னு பார்த்தோம். உதாரணமாக கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேறு நபர்களை நாடுகிற ஒரு பழக்கம் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக சபையில் இருக்கிற போதகர்களிடத்துல சென்று என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுகிற ஒரு பெருந்திரள் கூட்டம் இன்னைக்கு இருக்கு. இதை வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தி கொள்ளுகிற போதகர்கள்னு சொல்லுகிற ஓநாய்களும் இருக்கிறத பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. அந்த மனிதனுக்கே ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. ஆனா தன்னை ஒரு பெரிய தேவ பக்தி உள்ள மனிதனாக காட்டிக்கொண்டு ஆத்துமாக்களை வஞ்சித்து அவர்களிடத்துல நாடகம் எல்லாம் செய்யறதுனால அந்த மக்கள் அறியாமையில போதகர்களை போய் பார்த்து எங்களுக்கு கடவுளுடைய சித்தம் என்னன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே பார்த்தா கிறிஸ்தவ மந்திரவாதிகளாக செயல்படுகிறவங்க தான் இப்படி இன்னைக்கு பெருந்திரளம் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு அவங்க காரணம் சொல்லுகிறது என்னன்னா, வேதத்துல இப்படி நடந்திருக்குல்ல, இந்த காலத்துல நாங்க அப்படி செய்கிறதுல என்ன தவறுன்னு அவங்க சொல்லுகிறத பாக்குறோம். வேதம் அதை அனுமதிக்குதான்னு பார்த்தா இல்ல. அது குறித்து விளக்கமாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிறைய மூட நம்பிக்கைகளுக்கும் இந்த விதமான வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதுதான் காரணம்னு பார்த்தோம்.
கனவுல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அந்த கனவின் மூலமாக கடவுள் என்னோடு பேசுகிறார், சொப்பனங்கள் மூலமாக, கனவுகள் மூலமாக வேதத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறது போல இன்னைக்கும் என்னோட ஆண்டவர் கனவுலையும் சொப்பனங்களையும் பேசி கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில அந்த வரக்கூடிய கனவுகளுக்கு தவறாக அர்த்தங்களை கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டமும் இன்னைக்கு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வேதம் நிராகரிக்கிற கூட்டம். எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட இது சரியா தவறா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத பாக்குறதுக்காக சில நேரங்கள்ல அவங்க சீட்டு போடுறதையும் கூட பார்க்கலாம். சீட்டு போடுறதுன்னா சில நேரங்கள்ல பேர் எழுதி சுருட்டி போடுறது, ஆம் இல்லை, இதை பார்க்கலாம். அல்லது ஒரு மூடத்தனமா என்ன செய்யலாம்னா காயினை டாஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திருக்கீங்களா? அப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இது இருக்கு. காயினை டாஸ் பண்ணி பார்த்து பூ விழுந்தா ஓகே, தலை விழுந்தா வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. இப்படி இத்தனை மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரியான வசனங்களை அவங்க தவறாக புரிந்து கொள்றதுதான் காரணம்னு பார்த்தோம். அப்போ வேதத்துல இந்த சீட்டு போடுதலை பத்தி என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, வேதத்துல பல இடங்கள்ல சீட்டு போட்டு ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதையும் பார்க்க முடியும். ஒரு 5 காரியங்களை உதாரணமா பார்த்தோம். முதலாவது, கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய ஆட்டை தெரிவு செய்கிற முறையின் போது இந்த சீட்டு போட்டுதான் தெரிவு செய்திருக்கிறார்கள் பார்த்தோம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 5 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிச்சு அதுக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இப்ப ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார். 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வரணும், ஒன்ன போக்காடாக விட்டு விடணும், இன்னொன்னு எனக்காக பலி செலுத்தணும். எனக்காக பலி செலுத்தக்கூடிய அந்த ஆட்டை எப்படி தெரிவு செய்யணும்னா அதன் பேர்ல சீட்டு போட்டுதான் தெரிவு செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வழிமுறைய பார்த்தோம். 2வது, கானான் தேசத்தை இஸ்ரேல் மக்கள் பங்கிடும் போது இதே வழிமுறையை தான் பின்பற்ற சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்ததை பார்த்தோம். பல வசனங்கள் அதுல பார்த்தோம். என்னாகமம் 26வது அதிகாரத்துல, என்னாகமம் 33வது அதிகாரத்துல, அதெல்லாம் யோசுவாவின் காலத்துல நிகழ்ந்தத யோசுவாவின் 14வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப ஆண்டவர் இன்னென்ன கோத்திரத்துக்கு இன்னென்ன இடங்கள் என்று பங்கிடக்கூடிய அந்த முறையை அவங்க கையாளும் போதும் இந்த சீட்டு போடுகிற முறையையும் ஆண்டவர் அனுமதித்திருந்தார்னு பார்த்தோம். 3வது, பிரதான ஆசாரிய பணிக்கென்று தெரிவு செய்யப்படுகிற போது இதே சீட்டு போட்டு தெரிவு செய்யக்கூடிய முறையை பின்பற்றினார்கள்னு பார்த்தோம். 1 நாளாகமோ 24வது அதிகாரம் 31வது வசனத்துல அந்த முறையை அவர்கள் பின்பற்றினதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆசாரியன் ஆகிய அந்த சகரியா தெரிவு செய்யப்படுகிற முறையை தன்னுடைய ஆராதனைக்குரிய சீட்டை பெற்றான் என்று பார்க்கிறோம். இங்கெல்லாம் நடந்திருக்கு. 4வது ஒரு காரியம் பார்த்தோம். தேவாலயத்து பணிகளுக்கென்று காவல் காக்கிற வேலைகளை தெரிவு செய்கிற போது ஆண்டவர் சீட்டு போட்டு மனிதர்களை தெரிவு செய்ய அவர் கட்டளையிட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். 1 நாளாகமோ 26வது அதிகாரம் 12 to 16 வரை உள்ள வசனங்கள்ல அதை நம்ம சிந்தித்து பார்த்தோம். 5வதாக, அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருந்து ஆண்டவரை காட்டிக் கொடுத்து மாண்டு போன யூதாசின் இடத்திற்கு பதிலாக வேறொரு அப்போஸ்தலனை தெரிவு செய்கிற போது இதே முறையை அப்போஸ்தலர்கள் பின்பற்றினத அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம சிந்தித்து பார்த்தோம். அங்க யூதாசின் பதிலாக மத்தியா தெரிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம். இப்படி பல விதங்கள்ல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மனிதர்களை தெரிவு செய்வதற்காக இந்த சீட்டு போடக்கூடிய முறை இருந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், எதுக்காக இவங்க சீட்டு போட்டார்கள், இந்த முறையை எதற்காக அவர்கள் பின்பற்றினார்கள் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இவர்கள் இந்த முறையை பின்பற்றினார்கள் என்றும் தேவனே இதை ஒரு வழிமுறையாக ஏற்படுத்தி இருந்தார் என்றும் பார்க்கிறோம். இப்ப இவங்க இதெல்லாம் செய்தது அவர்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய சுயநல நோக்கத்தோடு அந்த காரியத்தை செய்யல. ஆண்டவர் கட்டளையிட்டு ஆண்டவர் சொன்ன வழிமுறையின்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் இந்த முறையை பின்பற்றினார்கள் என்று நாம பார்த்தோம்.
இதே வழிமுறையை தான் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இந்த புறஜாதியான மனிதர்களும் கூட பின்பற்றினார்கள் என்று பார்த்தோம். இவர்களுடைய இந்த செயல்பாட்டை ஆண்டவர் பயன்படுத்தி யாருனால இந்த துன்பம் வந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டி கொடுத்ததையும் இந்த வசனத்தின் மூலமாக பார்த்தோம். இதுல பல பயன்பாடுகளை பார்த்தோம். 2 முக்கியமான பயன்பாடு. முதலாவது பயன்பாடு என்னன்னா, யோனா 1:7 அந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிச்ச முதலாவது பயன்பாடு என்னன்னா, தவறு செய்து விட்டு ஒருவரும் கர்த்தரிடமிருந்து தப்பித்து ஓடிவிட முடியாது. எங்க போனாலும் ஆண்டவரிடமிருந்து ஒருவரும் தப்பி போக முடியாது. யோனாவினுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் ஒரு அற்புதமான உதாரணம் என்பதை குறித்து பார்த்தோம். 2வது, வேதத்தின் அதிகாரத்தை விட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேறு வழிகளை தேடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தோம். இவைகளெல்லாம் வரலாற்றுல நிகழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், அவருடைய மக்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு இந்த முறையை நாம செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லை. அந்த காலத்துல வேதம் முழுமையாக எழுதி கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை பற்றிய முழுமையான புரிதல் மக்களுக்கு இல்லை. ஆகவே கடவுள் அனுமதித்த வழிமுறையின்படி அவருடைய சித்தத்தை அறிய மக்கள் முற்பட்டார்கள் என்று பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வேதம் முழுமையாக நம்முடைய கைகளில் இருக்கிறது. நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக மட்டுமே அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், மற்ற விதங்கள்ல அல்ல. ஆகவே இன்றைக்கு இந்த விதமான சீட்டு போடக்கூடிய காரியமோ அல்லது போன வாரம் நான் சொன்ன மாதிரி இந்த புறஜாதி மக்கள் பாக்குற மாதிரி நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, அஞ்சனம் பாக்குறது, குறி சொல்லுகிற மக்களை போய் சந்திக்கிறது, அந்த குறி சொல்லுகிறவர்கள் உலகத்து மனிதர்கள் அல்ல, போதகர்களா கூட இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது, தீட்டானது. ஏன்னா வேதம் சொல்லுது, நாள் பார்க்கிறவர்கள், அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள், இந்த விதமான கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா செயல்களையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே இந்த முறையை இன்னைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நிச்சயமா போதக ஆலோசனையை நாட வேண்டியது அவசியம். போதகர்கள் கர்த்தருடைய மனிதர்களாக ஜெபத்தோடு வேதபூர்வமான ஆலோசனைகளை கொடுக்கிற அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இங்க எது தடை செய்யப்படுகிறதுனா, இந்த உலகத்து மனிதர்களை போல போய் குறி கேட்கிற மாதிரி, இது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல போதகர் கேட்கிறவங்களுக்கு சாதகமா பதில் சொன்னா, எங்க பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரான்னு கொண்டாடுவான். அவன் நினைக்கிறதுக்கு எதிராக ஏதாவது பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா போதும், இவர்கிட்ட இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பிசாசு உள்ள இருக்கு பாரு, இப்படி இல்லாம பேசுவாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டரை பழிச்சு பேசிட்டு போயிடுவான். தான் மக்களுடைய நிலை. எப்பவுமே எனக்கு சாதகமா, நல்ல கவனிங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எனக்கு சாதகமா நான் என்ன நினைக்கிறேனோ என் விருப்பத்தின்படி சொல்லுகிற மனிதர்களை நமக்கு பிடிக்கும். அதுக்கு எதிராக பேசி செய்யற மனிதர்களை பிடிக்காது. கிறிஸ்தவர்களா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த விதமான குறுக்கு வழியெல்லாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதம் தெளிவானது, கர்த்தருடைய வேதம் அதிகாரம் உள்ளது, கர்த்தருடைய வேதம் குறைவில்லாது. அந்த வேதத்தை அணுகுகிற போது நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத ஆண்டவர் அந்த வேதத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றணும். வேதத்தை, போதக ஆலோசனைகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இதெல்லாம் வைத்து ஞானமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதான் நம்ம பார்த்தது சென்ற வாரம். யோனா 1வது அதிகாரம் 7வது வசனத்துல இதெல்லாம் பார்த்தோம். தவறான நம்பிக்கைகளுக்கும் தவறான செயல்களுக்கும் நாம ஈடு கொடுத்து விட கூடாதுங்கிறத பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த பகுதி யோனா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு அற்புதமான வேத பகுதி. நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல வேத பகுதி. இந்த வேத வசனங்களை முதல்ல நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க உங்க வேதத்துல. யோனா 1வது அதிகாரம் 8ல இருந்து 13வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன்,
சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுவலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியினால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த வசனங்களை வாசித்த உடனே சிலருடைய எண்ணத்துல, அப்போ இந்த வாரமும் யோனாவை தூக்கி கடல்ல போடலையா அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா என்கிட்ட சிலர் கேட்கறாங்க, யோனாவை எப்பதான் தூக்கி கடல்ல போடுவாங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, பசுமலையில லவ் டிவைன் அந்த ஈஸ்டரை ஒட்டி ஒரு 3 நாட்கள் அன்பின் தெய்வீக திருக்காட்சின்னு நடத்துவாங்க. அது சாயங்காலம் 7-8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் ஒரு 10-11 மணி வரைக்கும் போகும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்வெல்லாம் சொல்லி அவர் சிலுவையில் அறைஞ்சு பரலோகத்துக்கு போற அந்த நிகழ்ச்சி வரைக்கும் ஒரு டிராமா அது செய்வாங்க. அடிக்கடி எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் தம்பி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற போதுல இருந்து, இப்பதான் ஆரம்பிக்க கூட இல்ல, போய் உட்கார்ந்ததுல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிருவானே, இயேசுவை எப்ப சிலுவையில் அறைவாங்க, இயேசுவை எப்ப சிலுவையில் அறைவாங்க, இருடா அது கடைசியில தாண்டா நடக்கும் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அது நடந்துகிட்டு இருக்கும் போதே கேட்டு, ஏன் கேட்கிறான்னு தெரியாது, ஆனா அதை ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரம்பிச்சதுல இருந்து 1வது அதிகாரத்துல போய்கிட்டு இருக்கோம். யோனாவை எப்பதான் தூக்கி கடல்ல போடுவாங்க? நம்முடைய மனசு எப்பவுமே எதை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறத விட யோனாவை தூக்கி கடல்ல போடணும், மீன் யோனாவை விழுங்கணும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம ரொம்ப கவனம். ஏன்னா அப்படித்தான் இந்த புத்தகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்ல. யோனா புத்தகம்னு உடனே மீனும் யோனாவும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. யோனாவை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க, மீன் யோனாவை முழுங்கிரும், கரையில கக்கும், யோனா போய் நினிவேல பிரசங்கம் பண்ணுவார், மனம் திரும்ப, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த யோனாவை தூக்கி கடல்ல போடுறதுக்கு முன்னாடி அங்க நடந்த நிகழ்வுகள் நமக்கு நல்ல பாடங்களை கத்து தருது. நம்ம பொறுமையா கவனமா அந்த வசனங்களை வாசிக்கிற போது அத்தனை அற்புதமான நிகழ்ச்சிகள் அந்த கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் நடக்கிறத நம்மால பார்க்க முடியும். இப்ப நான் வாசித்த இந்த வசனம், ஓகே இதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஆவலோடு நீங்க ஏமாந்து போவனா அடுத்த வாரம் யோனாவை கடல்ல போட்டுருவாங்க. ஏன்னா அடுத்த பகுதியை அதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு யோனாவை கடல்ல போட போகிற பகுதியை நம்ம பார்க்கல. 8-13 வசனங்களை தான் பார்க்க போறோம். இந்த வசனங்கள்ல யோனாவுக்கும் அந்த கப்பல்ல இருந்த கப்பற்காரர்கள், அந்த கேப்டன், அவங்களுக்கு இடையில நடந்த அந்த உரையாடலை தான் நம்ம பார்க்க போறோம். யோனா தான் இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு காரணம் என்பதை அங்கிருந்த எல்லோருமே இப்ப அறிந்து கொண்டார்கள். இப்ப நம்ம எல்லாம் அந்த கப்பல்ல பயணிக்கிறதா நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்களேன். யார யோனா வைக்கலாம், என்னையே வச்சுக்கிறோம், எதுக்கு இது வேற. அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு யார் காரணம், நான் தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நீங்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்ன எல்லாம் ஒருத்தர் பாக்குறீங்க? நான் தான் யோனான்னு வச்சுக்கோமே. நம்ம இப்ப நம்ம சபை தான் இப்ப கப்பல், கடுமையான அங்க காத்தும் அலை அலக்கழிக்குது, எல்லாம் கத்துறாங்க, அலறாங்க, பயம், திகில் எல்லாமே இருக்கு. சீட்டு போடுறாங்க, யோனா பேருக்கு சீட்டு வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்கே நான் விட்டுறேன். சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சிட மாட்டோம். கோபம், என்னடா செஞ்ச நீ, ஒன்னால நாங்கெல்லாம் சாக போறோமே அப்படின்னு அந்த ஒரு, ஏன்னா அது மனித இயல்பு. ஏன்னா எல்லாரோட உயிரும் இப்போ ஊசலாடிட்டு இருக்கு. கப்பல் எப்போ உடையும்னு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா கடல்ல போகும்போதே பயமா இருக்கும். சிலருக்கு கடல்ல போக வேண்டாம்,
கடல்ல போற வீடியோ பார்த்தாலே வாந்தி வரும். ஏன்னா அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்போ வேணாலும் கடல் உடையும், எப்போ வேணாலும் மனிதர்கள் அவங்க உள்ள விழுந்துருவாங்க, தப்பவே முடியாது. பயங்கரமான ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல். அந்த அலை மேல மோதினாலே எத்தனையோ டன் வெயிட் விழுந்த மாதிரி இருக்கும், நசுக்கிரும், மூச்சு விட முடியாது. அமைதியான கடல்ல கூட மீனவர்கள் நீந்தி கீந்தி கொஞ்சம் வர்ற சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஆர்ப்பரிக்கிற கடல்ல எல்லாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒழுங்கா நீச்சல் அடிக்க முடியாது, மூச்சு விட முடியாது. அவங்க உயிருக்கு பயந்துட்டு இருக்கிற நேரம் யோனா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க செய்த நிகழ்ச்சிகள் பாருங்க, ரொம்ப அமேசிங், ரொம்ப ஆச்சரியமானது. நிச்சயமா நான் யோசிச்சு பாக்குறேன், நான் அந்த நேரத்துல அங்க இருந்திருந்தேன்னா இந்த கப்பல்ல இருந்தவங்க செஞ்ச மாதிரி செஞ்சிருப்பேனா அப்படிங்கறது ரொம்ப பெரிய சந்தேகத்துக்குரிய. ஏன்னா அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுயா. அங்க உட்கார்ந்து யோனாவோட அவங்க பேசுறாங்க பொறுமையா. என்ன பேசுறாங்கன்றதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். அவங்க 3 கேள்விகளை யோனாவிடத்தில் வைக்கிறாங்க. இந்த வேத பகுதியில 8-13 வசனங்கள்ல 3 கேள்விகளை யோனாக்கு முன்பாக வைத்து யோனாவினுடைய வாயிலிருந்து அதற்கான பதில்களை அவர்கள் பெறுகிறார்கள். அதனாலதான் இந்த வசன பகுதிக்கு நாம் வைத்திருக்கிற தலைப்பு மாலுமிகளின் கேள்விகளும் யோனாவின் பதில்களும். மாலுமிகளுடைய கேள்வியும், இந்த மாலுமின்னு சொல்லும்போது கேப்டன் மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இருக்கிற எல்லோரும் சேர்ந்துதான் அங்க யோனாவை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. சோ மாலுமிகளின் கேள்விகளும் யோனாவின் பதில்களும். 3 விதமான கேள்விகளை கேட்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அதுல முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். அந்த முதல் கேள்வி எங்க வருதுன்னா 8வது வசனத்துல வருது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். அத்தோட அந்த ஒரு கேள்விக்குள்ளேயே அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறாங்க. உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அந்த கேள்வி ஒண்ணுதான், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் யோனாவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, சீட்டு யோனாவின் பேருக்கு தான் விழுந்திருக்கு. மேத்யூ ஹென்றி அவர் அங்க விளக்கும் போது ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, எதுக்காக யோனா கிட்ட இவங்க இப்படி கேள்வி கேட்கணும்? அதான் உறுதியாயிருச்சே, யோனா பேர்ல சீட்டு விழுந்ததுனால யோனா தான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம்ங்கிறத அவங்க அறிந்து கொண்டார்களே. அப்புறம் ஏன் யோனா கிட்ட அந்த கேள்வியை அவங்க கேட்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை மேத்யூ ஹென்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்திருந்த போதிலும் உண்மையிலேயே அந்த குற்றவாளி யோனாதானா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு, யோனாவின் வாயிலிருந்தே அந்த ஒப்புதலை பெறுவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இது எவ்வளவு ஆச்சரியமானது நீங்க யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல ஒருத்தன் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இந்த விதமான அணுகுமுறைக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். நம்ம மைண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இவன்தான் குற்றவாளின்னு உடனே உடனடியாக அதுக்குரிய தண்டனைக்கான காரியங்களை தான் நம்ம யோசிக்க செய்வோமே தவிர, இப்படி கேள்வி கேட்டு அவன் உண்மையிலேயே அவன் தான் குற்றவாளியான்னு பார்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்காது. ஆனா அந்த மாலுமிகள் யோசிச்சு பாருங்க, அத்தனை கடுமையான சூழல்கள் அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியில அவங்க இந்த கேள்விய கேட்கிறாங்க. இதுல இருந்து முக்கியமான ஒரு பாடத்தையும் நம்ம கத்துக்கணும். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்திருந்தாலும் யோனாதான் குற்றவாளின்னு கண்டறிந்த போதிலும் இந்த கப்பற்காரர்களுடைய அணுகுமுறை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த புறஜாதியான மக்கள், இந்த கப்பல்ல இருந்த புறஜாதியான இந்த கப்பற்காரர்கள் குற்றவாளியான யோனாவிடம் நடந்து கொள்ளுகிற முறைய பாருங்க. ரொம்ப ஒரு கவனமாக நிதானமாக யோனாவுக்கிட்ட அவருடைய வாயிலிருந்தே பதில, நான் தான் உண்மையிலேயே குற்றவாளி என்பதை அறிவதற்கான கேள்விகளை கேட்கறத நம்ம பார்க்கிறோம். சோ யார் நிமித்தம் வந்ததுன்னு நீ சொல்லணும். அதோட இல்லாம ஒரு கேள்வி முடிகிறதுக்குள்ள அங்க இருந்தவங்க அடுத்தடுத்த கேள்வி கேட்கிறாங்க. என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க? 4 விதமான கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு கேள்விக்குள்ள, உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா? இந்த 4 கேள்வியும் கேட்கிறாங்க. இப்படி 4 விதமான கேள்விகளை கேட்பதற்கு காரணம் இருக்கு. எல்லாம் சும்மா இந்த கேள்விகளை கேட்கல.
ஒரு காரணத்தோட தான் இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. அவங்க அந்த கேள்விகளை கேட்டது என்னுடைய நோக்கம் என்னன்னா, யோனாவை பற்றிய முழுமையான தகவல்களை பெறுவதற்காக. யோனா யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கிருந்து வருகிறார், எங்கு போகிறார், இதை அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. யோனா குற்றவாளின்னு பார்த்தாச்சு. அவர் அப்படி என்ன செஞ்சதுனால இவ்வளவு பயங்கரமான ஆபத்து வந்திருக்கிறதுங்கிறதையும் யோனாவிடம் இருந்தே தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது பொதுவான கேள்விகள் தான். அந்த கேள்விகள்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது அவங்க கேட்டது என்னன்னா, உன் தொழில் என்ன, உன் தொழில் என்ன, நீ என்ன வேலைப்பா செய்யற கேட்போம்ல. இது சாதாரணமா யாராவது பார்த்தா கேட்போம், என்ன வேலை செய்யற நீ, அதே தான் கேட்கிறாங்க. இந்த ஆபத்து வருவதற்கு காரணமான யோனா ஒருவேளை மந்திரவாதியா இருந்திருக்கலாம். மேத்யூ ஹென்றி விளக்குகிறார், மந்திரவாதியா இருந்திருக்கலாம், ஒரு சூனியக்காரனாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு மாயவித்தைக்காரனாக இருந்திருக்கலாம். சோ இந்த விதமாக ஒரு சூனியக்காரனாகவோ மந்திரவாதியாகவோ மாயவித்தக்காரனாகவோ இருக்கிற பட்சத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆபத்தா செய்து பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக பயணம் மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு புரியுதா? அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஒருவேளை ஏதோ ஆபத்தான செயலை நீ செஞ்சுட்டு வந்துட்டியா, அல்லது செயலை செய்ய போகிறாயா, அதை அறிந்து கொள்வதற்காக உன் தொழில் என்ன என்கிற கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. அடுத்தது, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான், இதெல்லாம் கேட்கறதுக்கும் காரணம் உண்டு. தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு. ஏன்னா ஒரு மனிதன் எந்த இடத்தை சேர்ந்தவன், எந்த மக்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் என்கிறத கண்டுபிடிச்சிட்டா அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்க என்ன செய்வாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக கல்தையர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கல்தைய மக்கள் அவங்க அதிகமாக இந்த மந்திர வித்தைகள் எல்லாம் செய்வோம்ல, அதுதான் அவங்களுடைய தொழிலே. அப்போ ஒருவேளை நான் கல்தையன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க, அப்போ இவன் இந்த மாய வித்தைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது அரபியர்களை எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாம் இந்த திருட்டு தொழில் செய்கிறவர்களாம், திருடர்கள்னு அர்த்தம். அப்ப நான் அரபியன்னு சொன்னா உடனே என்ன ஞாபகம் வரும், ஓ அப்போ ஒரு திருடர். அதே மாதிரி இந்த யோனா யார், எந்த தேசத்தான், என்ன ஜாதியான் அப்படிங்கிற அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் தேசம் எது என்கிற கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. இப்படி யோனா எந்த ஊர், எந்த மக்களோடு வாழ்கிறார் என்பதை அறிந்தா யோனாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இத்தனை கேள்விகளையும் அவங்க கேட்கிறாங்க. புரியுதா? இது ஆக்சுவலா முதல் கேள்வி. அந்த முதல் கேள்விக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்கிறாங்க. இது யோனாவை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்ட கேள்வி. அவங்க கேள்விக்கு யோனா கொடுத்த பதில் ரொம்ப கவனிக்கத்தக்கது. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், அதாவது யோனா பதில் சொல்லுகிறார், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். யோனா இந்த கேள்விகளுக்கான தன்னுடைய பதில்களை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரும்படிக்கு பதில் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, இதுல யோனா கிட்ட இருந்தும் பாடம் கத்துக்கணும், கப்பல்காரர்கள்ட்ட இருந்தும் கத்துக்கணும். கப்பல்காரர்கள் குற்றவாளியாக பிடிக்கப்பட்டிருக்கிற யோனாவை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோனா அங்க உட்கார்ந்து கதா காலாட்சேபம் பண்ணல. அதாவதுங்க, நீங்க என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் அங்க வச்சு விளையாண்டுட்டு இருக்கல. டு த பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். நம்ம நிறைய நேரம் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்றது இல்ல. ஒரு கேள்வி கேட்கப்பட்டா 1/4 மணி நேரம் ஊரே சுத்தி மதுரையில எங்கப்பா இருக்குன்னு கேட்டா, நான் பைக்காரால இருக்கேன்னா நான் பைக்காரால இருக்கேன், முடிஞ்சு போச்சு. அதுதான் கேள்விக்கான பதில். நீங்க மதுரையில மாட்டுத்தாவணி இறங்குனீங்கன்னா அங்க இருந்து 11B ஒரு பஸ் கிளம்பு முத்துராமலிங்கபுரம்னு போட்டிருக்கும். என்னமோ ஓட்டு சியா. அந்த முத்துராமலிங்கபுரத்துல இறங்குனீங்கன்னா அங்க கபாலியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா 8ஆப்ல ஒரு ரோடு இறங்கும். அந்த ரோடு இவ்வளவு விளக்க யாரா கேட்டாங்களா? இப்ப உங்க வீட்டுக்கு என்ன கேட்பாங்க, அவர் என்ன கேட்டான், உன் வீடு மதுரையில எங்கப்பா இருக்கு? டு த பாயிண்ட். அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரே நம்ம சொல்லி பழகல.
ஏன்னா நம்ம படிச்சது தேர்வு எழுதுனதெல்லாம் அப்படித்தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க படிச்சு நீங்க தேர்வு எழுதின விதம் நான் சொல்லும் போதே நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஆமா, இப்போ குவார்டர்லி நடந்துகிட்டு இருக்கு, பேப்பர்லாம் திருத்தும் போது எப்பவுமே பேப்பர் திருத்துற வேலை ஒரு பக்கம் சலிப்பா இருந்தாலும், ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பயங்கர ஜாலியா இருக்கும். நம்ம எதிரே பார்க்காத பதில் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். ஆமா, ரயில் எப்படி ஓடுனதுன்னா குபு குபு குபுன்னு ஓடுன்னு 4 பக்கத்துக்கு எழுதியிருப்போம். அதுதான் விரிவான விடையளி. அது மாதிரி அப்படிதான் நம்ம எழுதியிருப்போம். அந்த கேள்விக்கும் நம்ம சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. கேட்கிறவர் மிரண்டே போயிடுவாரு. அது மாதிரி எல்லாம் யோனா இங்க செய்யல. யோனா அவங்க கேட்ட கேள்விக்கு உரிய பதில சுருக்கமாக கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அடுத்தடுத்து யோனாவினுடைய மனதில் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு தேவையான பதில சரியாக யோனா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவங்களுக்கு என்ன தேவையோ தேவையான விளக்கங்களை யோனா அங்க சொல்கிறார். நீ எங்க இருந்து வருகிறாய், உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதியான், இப்படி இந்த 3 கேள்விக்கு சேர்த்து ஒரே பதில், நான் எபிரேயன். நான் எபிரேயன்னு சொன்ன உடனே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், அவங்க யார ஆராதிக்கிறாங்கன்னு தெரியும், அவர்களுடைய வேலை என்ன, இதெல்லாம் அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஒரு வார்த்தை, நான் எபிரேயன் என்கிற அந்த ஒரு வார்த்தை, அவன் எங்கிருந்து வருகிறான், என்ன தேசத்தை சேர்ந்தவன், என்ன ஜாதியன், எந்த மக்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற அத்தனை பதிலையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு பதில சொல்லிவிட்டான். 2வது, உன் தொழில் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறார் பாருங்க. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அதாவது தன்னுடைய வேலை என்னன்னா, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த ஒரே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு வேலை செய்கிறது. நான் அவருடைய ஊழியக்காரன், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன், நான் அவருடைய தீர்க்கதரிசி என்பதை இங்கு யோனா சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், யோனா இதெல்லாம் சொல்லவே இல்லையே, தீர்க்கதரிசின்னு எங்க சொன்னாரு, கடவுளுக்கு வேலை செய்கிறவன் எங்க சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் தானே சொன்னாரு. இதை வச்சு எப்படி நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்கன்னா, நான் பில்டப் கொடுக்கல. அடுத்த வசனத்தை பாருங்க, 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், அந்த கப்பல்காரர்களுக்கு யோனா, நான் கடவுளிடத்தில் பயபக்தி உள்ளவன் மட்டுமல்ல, கடவுள் என்னை ஒரு பணிக்கென்று நியமித்தார், நான் அந்த பணியை செய்யாம அதுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறேங்கிற உண்மையை அங்கு சொல்லுகிறார். பாருங்க, இது ஒரு நல்ல பாடம். யோனா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஒன்னு, கேள்விக்கான சரியான பதில தெளிவா சொல்லணும். 2வது, உள்ளது என்று சொல்லணும். ஏன்னா கேட்கிறவங்க குழம்பும்படியா அல்லது வார்த்தையில தெளிவில்லாம பொய் சொல்லுகிறதாக அவர்கள் நினைத்தாதான் அந்த கேள்வியிலிருந்து அடுத்தடுத்து கேள்வி போகும். அது பெரிய கஷ்டத்தை உண்டாகும். எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்பணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா அவங்களுக்கு சரியான பதில கொடுக்க வேண்டியது அவசியம். உண்மையான பதில கொடுக்கணும், பொய் சொல்லக்கூடாது. யோனா அங்க தெளிவா சொல்லுகிறார், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன், அவரிடத்துல ரொம்ப பயபக்தி உள்ளவன், அவருக்காக வேலை செய்கிறவன், அவர் எனக்கு ஒரு பணி கொடுத்திருந்தார், என்னைய போய் நினிவேல போய் பிரசங்கிக்க சொல்லி இருந்தார். ஆனா நான் என்ன செய்யல, நினிவேக்கு போல, நான் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கேன், தர்ஷீஷுக்கு போய்கிட்டு இருக்கேன், அவருடைய வார்த்தைக்கு எதிராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு அவர்களுக்கு சொல்லுகிறார். புரியுதா? அதனாலதான் அவங்க அதை கேட்ட உடனே ரொம்ப பயந்து போனார்கள்னு பாக்கணும். அந்த 10வது வசனத்திலே பாத்தீங்கன்னா, யோனாவினுடைய அந்த பதில கேட்ட உடனே அந்த மனுஷர் மிகவும் பயந்து, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட்னு ஆங்கிலத்துல பாக்குறோம். எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட். ஒரு இந்த வசனங்களுக்கான விளக்குரை எழுதின ஒரு விரிவுரையாளர் சொல்லுகிறார், அவங்களுடைய இருதயத்துல அப்ப இருந்த சூழ்நிலையை விட இந்த ஒரே தேவனுக்கு எதிராக இவன் ஓடுகிறதுனால் பாவம் செய்திருக்கிறானேங்கிற அந்த பயம் ரொம்ப பயங்கரமா இருக்கான்.
உங்களுக்கு புரியுதா? கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா அடிக்குது, அதனால அவர்கள் பயந்திருந்தது உண்மைதான், முந்தின வசனங்கள்ல பார்த்தோம். ஆனா இப்போ அவங்களுடைய இருதயம் எதனால பயத்தினால நிறைந்து இருக்குதுன்னா, யோனா சொன்ன இந்த வார்த்தையினால அவங்களுக்கு பயம் நிறைஞ்சிருக்கு. யோனா என்ன சொன்னா, நான் அவருக்கு கீழ்ப்படியாம ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னதை கேட்ட உடனே அவங்க, ஐயோ இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டியப்பான்னு அவங்க எப்படி இருக்காங்களாம், எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட், அதுல இருந்து பயங்கரமா மிகவும் பயந்து யோனாவை பார்த்து அந்த 2வது கேள்விய அவங்க கேட்கிறாங்க, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவங்க பயந்ததுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த எபிரேயர்களின் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர், தம்முடைய ஜனத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல கடவுள் அவருடைய மக்களை வழி நடத்தி வந்த இந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து இப்ப அவங்க இருக்கிற அந்த தேசம் இருக்கு எபிரேயன்னு சொன்னால, அந்த தேசத்தை பத்தின அவர்கள் அந்த தேசத்தை அடைந்த அந்த விதங்கள் எல்லாம் குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ கடவுளை பத்தி கேள்விப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து இந்த பயத்தை அவர்களுடைய இருதயத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்துவமும் உன்னதமுமான தேவனுக்கு எதிராகவாயா நீ ஓடிக்கிட்டு இருக்க, நீ ஏன்பா இதை செஞ்சன்னு அந்த 2வது கேள்விய கேட்கிறாங்க. அந்த 2வது கேள்வியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மகத்துவமும் பயங்கரமுமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ ஏன் ஓடி போகிறாய்? அவர் வானத்தையும் பூமியையும் ஆளுகிற தேவன் அல்லவா? அவரிடமிருந்து தப்பி போய்விடலாம் என்று நீ எப்படி நினைத்தாய்? நீ செய்த இந்த காரியம் முட்டாள்தனமானது. என்ன தைரியத்தோடப்பா நீ இதை செஞ்ச? யாருங்க இந்த கேள்வியை கேட்கிறா? யோசிச்சு பாருங்க, யார் இந்த கேள்வி? புறஜாதியான மனிதர்கள் யார பார்த்து கேட்கிறாங்க? ஜீவனுள்ள ஒரே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற யோனாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறாங்க. எத்தனையோ நேரங்களை நாம இப்படி தப்பு செஞ்சிடறது இல்ல? இந்த உலகத்துல வாழுகிற மனிதர்கள் கல்லையும் மண்ணையும் உண்மையான கடவுள்களே இல்லாத கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் நம்முடைய தவறான இந்த செயல்களின் நிமித்தமாக நம்ம பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்ப அது எவ்வளோ அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அது ஆண்டவருடைய நாமத்துக்கு எவ்வளவு அவமரியாதையா இருக்கும். ஒரு வேலைய செய்வேன்னு ஒப்புக்கொண்டு அந்த வேலைய அந்த நேரத்துல சொன்னபடி அதை முடித்து கொடுக்காம அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது அந்த புறஜாதியான மனிதர்கள் என்ன கேட்பான்? நீ எல்லாம் கிறிஸ்தவனாப்பா? நீ கிறிஸ்தவனா? நீ என்னமோ பைபிள் எடுக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு தான் போவேன்லாம் சொல்லி எல்லாம் சொல்றிய, ஆனா நீ செய்யற காரியமா இது? அந்த கேள்வி யாருக்கு அவமரியாதையை கொண்டு போய் சேர்க்குது தெரியுமா? ஆண்டவருக்கு அவமரியாதையை கொண்டு போய் சேர்க்குது. நீ ஏதை செஞ்ச அப்படின்னு அந்த கப்பற்காரர்கள் கேட்ட மாதிரி இந்த மக்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏன் இப்படி செஞ்ச? அது நமக்கு தலைக்குனிவு மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு அவமரியாதை. அதனாலதான் நம்முடைய வேலைகள்ல நாம எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல நாம சொன்ன வார்த்தைகள்ல சாயங்காலம் படிக்க போறோம் நம்ம சொல்ற வார்த்தைகளை குறிச்சு ரொம்ப கவனமாவே இல்லை. போற போக்குல என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுறது, அதை குறிச்சு கவலைப்படுறதும் இல்லை. ஒரு கிறிஸ்தவம் அப்படி இருக்கக்கூடாது. வாயை திறந்து சொல்லியாச்சுன்னா சொன்ன வார்த்தையின்படி செய்யணும். 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர்றேன்னு சொன்னா அட்லீஸ்ட் 6:55 வாசல்ல போய் நின்றோன்னு 7 மணிக்கு கதவை திறந்து உள்ள போவோம். 7 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 7:10 போறது, 7:15 போறது, இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. சொன்ன வார்த்தையை செய்யாம இருக்கிறதும் கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. உங்களால செய்ய முடியலன்னா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. ஆண்டவர் தான் மலைப்பிரசங்கத்துல சொல்ற சாயங்காலம் படி. இப்ப இந்த கப்பற்காரர்கள்லாம் சுத்தி இருந்து யோனாவை பார்த்து இப்படி கேட்கிறாங்க, நீ ஏன்பா இதை செஞ்ச? எங்களுக்கே உன்னுடைய கடவுளை பத்தி இவ்வளவு அறிவு இருக்கே, உனக்கு இவ்வளவு அறிவு இருந்தோம், கடவுளுக்கு பயப்படுகிறவன்னு சொல்லிக் கொண்டோம், ஏன்பா அவருடைய வார்த்தைக்கு எதிராக நீ செஞ்ச? இதுதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? அந்த கேள்வியினுடைய வெயிட்டேஜ் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அங்க யோனாக்கு அது எவ்வளவு பெரிய இருதயத்துல அடியா இருந்ததுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்பவுமே
கடவுளுடைய சித்தத்தை செய்கிறதுல நாம கவனம் செலுத்தாம நம்முடைய விருப்பத்தை செய்ய ஓடும்போது இப்படிதான் நடக்கும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல கவனம் உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக சரியா செய்யணும். இதுவரைக்கும் 2 கேள்வி பார்த்திருக்கோம். முதல் கேள்வி யோனா யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்ட கேள்வி. 2வது இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததற்கான காரணத்தை அறிவதற்காக கேட்ட கேள்வி. இனி 3வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். அது 11வது வசனத்துல இருக்கு. 3வது கேள்வி என்னன்னா, பின்னும் இதெல்லாம் கேட்டு பேசிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கான்வர்சேஷனை யாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா? யாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா? ஆண்டவரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாக்குறாரு, எவ்வளவு நேரம் தாண்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு முடிவை எடுங்க சட்டுன்னு அப்படின்னு. இங்க பேச்சு முடிகிற மாதிரில விட்டா சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சா 2 பேரும் கதையா பேசி ஊடல யாராவது ஆட்டையை கலைக்கலன்னு வைங்களேன், அந்த பேச்சு போய்கிட்டே இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பேச்சை நிப்பாட்டுறதுக்கு அடுத்து அவர் இன்னும் ஒண்ணு செய்யறாரு. என்ன செய்யறாரு? 11வது வசனத்துல, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் கொந்தளிக்கட்டும், இன்னும் கப்பல் இன்னும் மேல போகுது. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அங்க இங்கேயும் பிடிச்சிக்கிட்டு. நீங்க இப்போ ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இந்த கான்வர்சேஷன் நடக்கல. அங்க போட் எப்ப கப்பல் படகு எப்பனாலும் என்ன செய்யும், உடையக்கூடிய சூழ்நிலை. அவன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கங்க இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் இப்படியே ஆடிட்டு இருக்கு. இந்த கான்வர்சேஷனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் கடலை கொந்தளிக்க விடுறாரு. இன்னும் கொந்தளிச்ச உடனே அப்பதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோமே. சரி, அவங்க கேட்ட 3வது கேள்வி என்ன? அவர்கள் அவனை நோக்கி 11வது வசனத்துல, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரிப்பா, நீ இந்த தேசத்தான்னு சொல்லிட்ட, இந்த வேலை செய்யறன்னு சொல்லிட்ட, உண்மையே நீ சொல்லிட்ட, கடவுளுக்கு எதிராக ஓடுறேன்னு சொல்லிட்ட, இப்ப ஒன்னால சேர்ந்து நாங்களும் சாகணுமா அப்படின்னு அவங்க கேட்கல. அங்க சுயநலத்தோட அவங்க கேட்கல. அந்த வசனத்தை நீங்க நல்லா எத்தனையோ நேரம் அந்த வசனத்தை கடந்து போயிருப்போம். ஆனா இந்த விதமான ஒரு சிந்தனை நம்முடைய இருதயத்துல இருக்காது. என்னன்னா, அவங்க கேட்ட கேள்வியை பாருங்களேன், சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த சமுத்திரத்தினுடைய இந்த கொந்தளிப்பெல்லாம் அமர்ந்து இந்த கப்பல்ல இருக்கிற ஒருத்தருக்கு கூட, இன்க்ளூடிங் யோனா, உயிர் சேதம் இல்லாம பாதுகாப்பாக கரை சேர்வதற்கு நாங்க என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் சொல்லுன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. நேரம் போக போக சூழ்நிலை மிக மோசமாக மாறுகிறத தவிர தாங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமும் இல்லாம குறைஞ்சு வர்றதை பார்த்துதான் யோனா கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. யோனாவே இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு காரணமானவர் என்பதை அவர்கள் உறுதி செய்த பின்பு இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வியை யோனாவிடமே கேட்கிறார்கள். சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும். யோனா தேவனுடைய மனிதன் ஆகையால் இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை ஒருவேளை அவர் அறிந்திருக்க கூடும். அப்படி அறிந்திருந்தா யோனாவே அதை எங்களுக்கு சொல்லும். இப்ப நமக்கு தேவையானது என்ன? தேவனுடைய கோபங்கிறத எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய பயங்கரம் தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுன்றத எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நீ தேவனுடைய மனிதனே, இப்போ நாங்க என்ன செய்யணும்ன்றத சொல், நமக்கு அமரும்படி நம்ம எல்லாம் பாதுகாப்பாக கரை சேர்வதற்கு நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுயநலம் இல்லாம இந்த கேள்வி அவங்க கேட்கறத பாக்குறோம். அதுக்கு யோனாவினுடைய பதில பாருங்க. யோனாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னாலதான் இவ்வளவும் நடக்குது, இப்ப இதுக்கு பலியாடா யார் ஆகணும்? நான் தான் ஆகணும். ஏன் நான் முரண்டு பிடிச்சி வீம்பா நிக்கிறதுனால என் கூட இருக்கிற இந்த மக்களையும் சேர்த்து அழிய பண்ணுவானே. யோனாக்கு அது நல்லா புரிஞ்சிச்சு. இப்ப யோனா பதில் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 12வது வசனத்துல, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். யோனா சொன்ன பதில கேட்ட அங்கிருந்த மாலுமிகள், அந்த கப்பற்காரர்கள், அவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, நான் தான் சொல்றேன் யோனா, கப்பல் இவ்வளவு மோசமா போகுது, என்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு,
என்னைய தூக்கி கப்பல்ல போட்டுருங்க சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள தூக்கி போட்டுருவீங்க. எப்படியாவது பாதுகாப்பா போய் சேர்ந்தா போதும். இந்த ஒரு மனுஷன் தானே, ஒரு மனுஷன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல வரலாற்றுல இந்த ஒரு மனிதனால நாம இவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவிக்கணுமான்னு நினைச்சு அந்த ஒரு மனிதனை எளிமையாக பலி கொடுக்க அவங்க முடிவு செய்வாங்க. ஆனா கவனிங்க, இந்த கப்பற்காரர்கள் அந்த எண்ணத்துல இல்ல. புறஜாதியான், மெய்யான தேவனை ஆராதிக்காதவன், கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்த போதிலும் அவனவனுடைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன். ஆனா அவனுடைய அந்த ஒரு ஜென்டில்னஸ் பாருங்களேன், அவனுடைய அந்த ஒரு செயல்முறையை பாருங்க. யோனா சொல்றாரு, என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. என்னைய கடல்ல போட்டுட்டீங்கன்னா சமுத்திரம் உங்களுக்கு அமைதியாயிரும். நீங்க என்ன செய்யலாம்? பாதுகாப்பாக கரை சேர்ந்து விடலாம். என்னாலதான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். இந்த துன்பங்கள் எல்லாம் உங்க மேல வந்ததுக்கு நான் தான் காரணம். ஆகையால் என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பதில்ல, யோனா சொன்ன இந்த பதில்ல அந்த கப்பற்காரர்களுக்கு ஈடுபாடு இல்லை, அதுல விருப்பம் இல்லை. கப்பல் கேப்டனுக்கும் அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அவங்க யோனாவினுடைய பதில கேட்டு உடனே செஞ்சிருக்கணும்னா அப்பவே யோனாவை தூக்கி போட்டிருக்கணும். ஆனா அவங்க யோனாவை தூக்கி போட்டாங்க, அது உண்மை. ஆனா யோனா சொன்ன உடனே அதை செய்யல. அவங்களுக்கு அதுல விருப்பமும் இல்லை. உண்மையிலேயே அடுத்த வாரம் பார்க்க போறோம். யோனாவை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை செய்யறத பார்க்கணும். அவர்களுடைய அணுகுமுறையே ரொம்ப அற்புதமானது. அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா யோனானாலதான் இத்தனை கொடூரமானதுங்கிறத அவங்க அறிந்திருந்தாலும், ஒருவேளை யோனாவுடைய இந்த வார்த்தைகளின்படி அவர்கள் செய்தா அது கொலையாக மாறிவிடும். நாம தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு உயிரை துடிக்க கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய மனதுல வந்துருச்சு. அதனால அதை செய்ய அவங்களுக்கு துணிவில்லை. எப்படியாவது நம்ம முயற்சி செய்வோம். யோனா சொல்றாரு, என்ன தூக்கி போட்டுருங்கன்னு. அதெல்லாம் பாப்பையா, வாயா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவையா அப்படின்னு தான் வர்றாங்களே தவிர யோனாவை தூக்கி கடல்ல போட அவங்க விரும்பல. எப்படியாவது முயற்சி செய்து கரை சேருவதற்கான வழி அவங்க தேடுறாங்க. ஆனா அவங்க பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாத்தான் போகுது. 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். எப்ப இது நடக்குது? யோனாவினுடைய பதில கேட்ட பிறகு. யோனாவை தூக்கி கடல்ல போடல, யோனா இன்னும் கப்பல்ல தான் இருக்கிறாரு. யோனாவுக்கு அந்த பதில கேட்டுட்டு, அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், வாங்கப்பா நம்ம பலத்தோட இன்னும் கொஞ்சம் தண்டு போடுவோம், எப்படியாவது கரை சேர்ந்துடலாமான்னு நினைக்கிறாங்க. வேகமாக தண்டு வலித்தார்கள். ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்யல? குறைக்கவே இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேன் ஸ்பீட கூட்டின மாதிரி கூட்டிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, குளிர் காய்ச்சல்ல ஒருத்தன் நடுங்கிட்டு இருக்கான், ஃபேனே அவனுக்கு வேண்டாம், சாதாரண அறையே அவனுக்கு அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஃபேனை போட்டு ஒண்ணுல வச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? குளிர் கூடுமா? அதே 2, 3, 4, 5க்கு மேல கிடையாது, 5 வரைக்கும் வச்சுட்டீங்க, அவன் தன்னால நடுங்குறான். ஏசியையும் போட்டு விட்டுட்டீங்க. இததான் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிவியாரிட்டிய கூட்டிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, அவங்க எவ்வளவோ கடுமையா வேகமா தண்டு வலிக்கிறாங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியினால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வீணா போகும். அந்த பகுதி சொல்லுகிற காரியங்கள் நீ தொடர்ந்து அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். 14 to 17 வரை அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? இப்ப இது வரைக்கும் பிரயாசப்படுறாங்க. யோனா என்னை தூக்கி கடல்ல போட்டுன்னு சொன்ன போதிலும் அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. தொடர்ந்து அப்படி ஒரு மனிதனை கொலை செய்யணுமாங்கிற யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? பொதுவாவே சொல்லுவாங்க, அந்த மீனவர்கள் ரொம்ப கரடு முரடானவர்கள்னு பொதுவா ஒரு வார்த்தை உண்டு. ரொம்ப உடம்பு அளவுலையும் சரி, உடல் வலிமையிலையும் சரி, அவங்களுடைய அணுகுமுறையிலையும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் பீப்புள்னு கேள்விப்படுவோம். ஆனா இங்க இருக்கிற மனிதர்கள் பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஆகாது யோனாவை தூக்கி கடல்ல போட்டுட்டு அவங்க பாதுகாப்பா போய் சேர்றதுக்கு. ஆனா அந்த பாவத்தை செய்வதற்கு அவர்கள் துணியவில்லை. முயற்சி செய்கிறார்கள், தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஆனா அந்த முயற்சிக்கு பலன் இல்லாமல் போகிறத இந்த பகுதி விளக்குகிறது. தொடர்ந்து என்ன நடந்தது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து சில முக்கியமான பயன்பாடுகளை நம்ம பார்க்க போறோம். 3 முக்கியமான பயன்பாடுகளை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது பயன்பாடு, கர்த்தருடைய கரம்
வல்லமையாக செயல்படுகிற போது அதற்கு எதிராக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை ஒருவரிடத்திலும் இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. கடல்ல அவ்வளோ பயங்கரம் நடப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கரம் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய பயங்கரம்னே நம்ம படிச்சதுக்கு முந்தின வசனங்கள்ல அப்படி கடவுள் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அவருடைய வல்லமைக்கு எதிராக செயல்பட்டு அது ஒண்ணு இல்லாம ஆக்கக்கூடிய வல்லமை ஒருவர்கிட்டயே இல்லை. கடவுள் அதன் மூலமாக என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்து நிறைவேற்றுகிற வரையிலும் அது அடங்க. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பகுதியில யோனாவை தூக்கி கடல்ல போட்ட உடனே கடல் என்ன செஞ்சிடும், அடுத்த செகண்ட் இவ்வளோ ஆக்ரோஷமா இருந்த கடல் அப்படியே அமைதியாயிடும். அது எதை உணர்த்துகிறது? அங்க கடவுளுடைய கரம் இருக்கு. கடவுளுடைய கரம் வல்லமையா செயல்படுகிற போது அதுக்கு எதிராக செயல்பட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை ஒருவர்கிட்டையும் இல்லைங்கிறத இது உணர்த்துகிறது. அந்த 13வது வசனத்துல பார்த்த இந்த கப்பற்காரர்கள் எத்தனையோ வருத்தத்தோடு கடினமாக முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் கடவுளுடைய வல்லமைக்கு ஈடாக அவர் செய்ய நினைக்கிறதுக்கு தடையாக அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க, எவ்வளவு வேகமாக கடுமையாக தண்டுவலித்து அவங்க முயற்சி செய்த போதிலும் அது பயனில்லாததாகவே போகிறது. காரணம் கர்த்தருடைய கரம் வல்லமையாக இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு பாடத்தை கத்து தருதுங்க. சில நேரங்கள்ல யோனாவை போல நாமும் கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில ஓடுகிற போது நம்மை மறுபடியும் மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வந்து மறுபடியும் கடவுளுடனான நம்முடைய உறவை வலுப்படுத்துவதற்கு புதுப்பிப்பதற்கு கடவுளுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். அது ரொம்ப கடுமையாக வலிமையாக செயல்படும். எந்த அளவுக்கு நாம கடவுளை விட்டு தூரம் போய் ஓடி போயிருக்கிறோமோ அதனுடைய தன்மையை உணர்ந்து மனம் திரும்புவதற்காக கடவுளுடைய கரம் அவ்வளவு வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். அப்படி கடவுளுடைய கரம் வல்லமையாக செயல்படுகிற போது அதுக்கு எதிராக செயல்பட்டு அதிலிருந்து தப்புவதற்கான எந்த காரியத்தையும் நம்மால செய்ய முடியாதுங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. கடவுளுடைய வல்லமைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த உலகத்துல இல்லை. அப்படிப்பட்ட நேரங்கள்ல கடவுள் அவருடைய இந்த செயலின் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறாரோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரை அவருடைய வல்லமைக்கு எதிராக உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த கப்பல் எப்படி கடல்ல சிக்கி கடவுளுடைய பயங்கரத்துக்குள்ளாக இருந்ததோ அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் பயங்கர கொந்தளிப்பு, பயங்கரமான புயல், அமைதி இல்லாத சூழ்நிலை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, இவைகளெல்லாம் வரும்போதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கப்பற்காரர்களை போல அந்த நேரத்துல செய்ய வேண்டியதை தவிர்த்து செய்யக்கூடாததை செய்ய பார்க்க கூடாது. அங்க இந்த கப்பற்காரர்களும் சரி யோனாவும் சரி சரியான வழிமுறைகளை அங்க செய்ததை நாம பார்க்கிறோம். குற்றம் செய்ததை யோனா ஒத்துக்கொண்டது மட்டும் இல்ல, அங்க கப்பற்காரர்களுடைய செயல்களை நம்ம பார்க்கிறோம். ஆக இது முதல்ல படிக்கிறோம். கடவுளுடைய கரத்துக்கு எதிராக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத உணரணும். இல்ல நான் ஏதாவது என் துன்பத்துக்கு மத்தியில நான் இப்படி போய் இதை சாதிச்சிருவேன் அப்படி போய் அதை சாதிச்சிருவேன்னு போனீங்கன்னா நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுடைய பிரச்சனையை 1000 மடங்கு கூட்டுமே தவிர குறையா. இவங்க எவ்வளவுதான் கடுமையாக தண்டு வலித்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகும், உங்க நாட்கள் காலங்கள் வீணாகும், உங்களுடைய பணம் எல்லாம் விரயமாகும், எல்லாம் வீணாத்தான் போகுமே தவிர ஒன்னும் உங்களால செய்ய முடியாது. புரியுதா? இந்த புத்தி வேணும். கடுமையான வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள போகும் போதே உணர்ந்துடணும் இதுல கர்த்தருடைய கரம் பயங்கரமாக இருக்கிறது, இதற்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அந்த புத்தி அந்த நேரத்துல வரணும். அதான் முதல்ல படிக்கணும். இரண்டாவது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சுய பரிசோதனை அதிகமாக தேவைப்படுகிறது. அதையும் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. எதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அவ்வளவு அமைதியா தானே பயணத்தை துவக்கணும்,
ரொம்ப பிளசண்டா இருந்தது, சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு குடிச்சு அந்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புயல், சூறாவளி, கடல் கொந்தளிக்குது. ஏன் இப்படிதான் நடக்குது? அந்த கப்பற்காரர்கள் யோசிச்சாங்களா இல்ல, எது நிமித்தம் இப்படி வந்ததுன்னு, யார் நிமித்தம் வந்ததுன்னு சீட்டு போட்டு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு யோனாவின் வாயிலிருந்தே அந்த பதில்களை பெற்றுக்கொண்டு அதுக்கு அந்த ஆபத்துக்கான காரணம் என்னங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சுய பரிசோதனை மிகவும் அவசியமாக இருக்கிறது. எதன் காரணமாக இப்படிப்பட்ட ஆபத்து எனக்கு வந்திருக்கிறது என்பதை தீவிரமாக தேடி அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு கடவுளுக்கு எதிராக நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய செயல் கடவுளை கோபப்படுத்தி இருக்கிறதே, அதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அந்த மனம் திரும்புதலும், அந்த மனம் திரும்புதலினுடைய உண்மை நிலை, நீங்க செய்த பாவத்தினுடைய அந்த கொடூர தன்மையை உணர்ந்து மனம் திரும்பாத வரைக்கும் கர்த்தருடைய கரம் அகலாது. மெய்யான மனம் திரும்புதலும் அந்த பாவத்தினுடைய துக்கமும், இவ்வளோ மோசமான பாவத்தை உம்முடைய வார்த்தைக்கு எதிராக, உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு எதிராக நான் செய்து விட்டேனேன்னு சொல்லி கடவுளுடைய சமூகத்துல வந்து உங்களை தாழ்த்துகிற போதுதான் அந்த ஆபத்துகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். மனம் திரும்புதல் இல்லாதவரை ரட்சிப்பு இல்லை. இரண்டாவது படிக்கணும். மூணாவது, அந்த கப்பற்காரர்கள்ட்ட இருந்து நிறைய பாடம் படிச்சோம்ல, அவங்களுடைய செயல்பாடு. யோனாதான் குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகும் கூட யோனாவிடம் இருந்து வார்த்தைகள், அவர் வாயிலிருந்தே அந்த காரணத்தை அவங்க கேட்டு அறிந்து கொள்கிறது மட்டும் இல்ல, யோனா சொல்றாரு, இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொன்னா கூட அதை செய்வதற்கு அவங்களுக்கு மனதில்லை. ஏன்னா அது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியும். அவர் எவ்வளவாக துடிதுடித்து அந்த உயிர் போகுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால உடனடியாக அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்யல, துணிகரம் கொள்ளல. இதுவும் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருது. நீங்க மேல் அதிகாரிகளா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுல பெற்றோரா இருக்கலாம், உங்க நண்பர்களோட, நீங்க வேலை செய்யற இடத்துல, எல்லாம் கூட ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிந்த பிறகும் கூட உங்களுடைய செயல்முறைகள் நிதானமா இருக்கணும், கவனமா இருக்கணும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதை கவனமாக கையாளணும். ஒருத்தரை தண்டிக்கிற போதும் அல்லது கண்டிக்கிற போதும் கூட அதை ரொம்ப கவனமாக செய்யணும், கையாளணும். அதுல உங்களுடைய விசுவாச தன்மையை நீங்க வெளிப்படுத்தணும். ஒரு புறஜாதியான மனிதர்களே இவ்வளவு பக்குவமா நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிற நீங்க ரொம்ப அவசரப்பட்டு வேகத்தோட நிதானம் இல்லாம எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவுகளை எடுத்து அவங்க மேல பழி சுமத்தி குற்றம் சாட்டுகிறது எத்தனை ஆபத்தா போயிரும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல அப்படி வரலாம், உங்க கீழே வேலை பார்க்கறவங்க தவறு செய்யலாம். அப்படியான சூழ்நிலைகள்ல நிதானத்தை கையாள பழகுங்க, ரொம்ப பக்குவமா நடந்து கொள்ள பழகுங்க. நீங்க மேல் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்றதுக்காக என்னமோ எல்லா அதிகாரமும் உங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி உங்க கீழே இருக்கிறவங்கள டீஸ் பண்ணி வார்த்தைகளை பேசாதீங்க, அவங்களை அவமானப்படுத்தாதீங்க. நியாயமா அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மரியாதையோடும் கண்ணியத்தோடையும் செய்ய முற்படுங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்தவர். அதே சமயத்துல வீட்டுல பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்னா உடனே கோவம், பிள்ளைகளை போட்டு அடி வெளுத்துறது. உண்மையிலேயே அது என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. எத்தனை நேரம் இந்த தப்பு செஞ்சிருக்கோமா, அடி வாங்கி அழுதுகிட்டே அவன் சொல்லுவான், நடந்தது என்னன்னே நீங்க கேட்கவே இல்லையே. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம்ல, அவனுடைய மனசை உடைச்சிட்டோமா இல்லையா? அப்போ அந்த நேரம் வர்ற அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி, ஓகே என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லு, அதை கேட்டுட்டு அதை கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த பிள்ளைங்களுக்கும் அது புரியும். நம்ம அப்பா நம்மளை தண்டிக்கிறாங்கன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு. சில நேரம் அவங்க செஞ்ச பாவத்துக்காக நீங்க தண்டிச்சிடுறீங்க, அடிச்சிடுறீங்க, அல்லது சத்தம் போட்டுறீங்கன்னு வைங்களேன். இப்ப பெரும்பாலும் யாரும் அடிக்கிறதே கிடையாது பிள்ளைகள, வார்த்தைகள்ல தான் ஏதோ சத்தம் போட்டு விட்டுறீங்க. ரொம்ப
சோர்வா உட்கார்ந்துருக்கிறான். அவனை கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா இன்னைக்கு? தம்பி இங்க வா, அப்பா ஏன் சத்தம் போட்டேன்னு தெரியுமா? நான் செஞ்சது சரியா தப்பா நீயே சொல்லு. அவன் வாயில இருந்து கேளுங்களேன். அவன் சொல்லுவான், ஆமாப்பா நான் இதை செஞ்சதுனாலதான் நீங்க சத்தம் போட்டீங்க அல்லது அடிச்சீங்க, அது சரிதான்ப்பா. அப்ப என்ன செஞ்சிருவோம்? என்ன செய்யணும் அப்பாவா? ஓகே, இனிமே அது செய்யக்கூடாது, சரியாப்பா போ. உங்க காம்ப்ரமைஸ் ஆகி போச்சா, சரியா போச்சா? அப்ப அந்த பிள்ளையினுடைய மனசுல உங்க மரியாதை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல பிள்ளை சொல்லுது, இல்லப்பா நீங்க தான் புரியாம அவசரப்பட்டு அதை செஞ்சிட்டீங்க. உடனே என்ன சொல்லணும்? நான் அப்படிதான் செய்வேன் போ அப்படின்னு அடிச்சுட்டு விரட்டினீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை மதிக்கவே மாட்டான். அந்த நேரம் அவன் ஷோல்டர்ல கையை போட்டு, சாரி தம்பி நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன், இல்ல சாரிடா, நான் இப்படி செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு அவசரத்துல பதட்டத்துல செஞ்சுட்டேன், சாரி. உடனே அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பரவாயில்லப்பா. நீங்க அவன் ஷோல்டர்ல கை போட்டீங்கன்னா அவன் உங்களை கட்டி பிடிச்சு சொல்லுவான், பரவாயில்லப்பா நீங்க ஏதோ ஒரு இதுல செஞ்சிட்டீங்க, அதனால ஒண்ணும் இல்லப்பா. இதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கணுங்க. நம்ம மட்டுமே ரொம்ப நீதிமான்கள், நாம மட்டுமே ரொம்ப சரியானவர்கள்ன்ற விதத்துல நடந்துக்க கூட, அது ரொம்ப ஆபத்தான. நீங்க பாருங்க, இது இந்த புறஜாதி மக்கள் தெரிஞ்சு அதை நம்ம கத்துக்கிறோம். நீங்க என்ன தூக்கி கடல்ல போட்டுருன்னு சொன்ன பிறகும் கூட அவங்க என்ன செய்ய பாக்குறாங்கன்னா, எப்படியாவது யோனாவோட சேர்ந்து பாதுகாப்பா போயிட மாட்டோமோன்னு தான் பாக்குறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாடங்களை நமக்கு கத்துத்தரும். எத்தனை முறை யோனா வாசிச்சிருக்கீங்க? இந்த விதமா சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த வசனத்துல. இவர்களுடைய அணுகுமுறை அதே மாதிரி யோனா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். கேட்கிற கேள்விக்கு சரியான பதில், உண்மையான பதில். சின்ன பிள்ளைங்கள உட்காந்து கேக்குறீங்கல்ல, வாலிப பசங்க இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்டா எப்பவுமே என்னதான் பேசணும்? உண்மையதான் பேசணும், போய் பேசக்கூடாது, சரியா? அங்க யோனா பாக்குறோம்ல, யோனா தாத்தா அவரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் தான் இதுக்கு காரணம், நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடுறதுனால தான் என் நிமித்தமாக உங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. உண்மையை சொல்றாரா? ஒருவேளை அவரு அதை உண்மையை மறைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க வேற ஏதோ என்னென்னமோலாம் நடந்துட்டு இருக்கும், குளறுபடியும் நடக்கும். அந்த மாதிரி குளறுபடிகளுக்கு எல்லாம் இடமே கொடுக்க கூடாது. நீங்க ஸ்கூல்லயோ வீட்லயோ எங்க பெரியவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டாலும் என்னதான் சொல்லணும்? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அந்த உண்மையை மாத்தி பேசக்கூடாது, அந்த உண்மைக்கு கூடுதலாக ஏதாவது வச்செல்லாம் பேசக்கூடாது. சொல்றது புரியுதா? இதெல்லாம் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னைக்கு 8 இருந்து 13 வரை உள்ள வேத பகுதியை பார்த்திருக்கிறோம். இந்த கப்பற்காரர்கள், அதாவது மாலுமிகள், அவர்களுடைய கேள்விகளும் யோனாவுடைய பதில்களும் பார்த்திருக்கிறோம். எங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம், அவர்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாம கடல் இன்னும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இனி அடுத்து இவங்க என்ன செஞ்சாங்க, இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.